எந்தையும் விந்தையுமாய் என்றும் என் சிந்தையில் நிறைந்திருக்கும் என் தமிழன்னைக்கு என் முதல் கண் வணக்கம். உன் கைரேகையை பார்த்து உன் எதிர்காலத்தை நிர்ணயித்து விடாதே. ஏனென்றால் கையில்லாதவனுக்கும் எதிர்காலம் உண்டு என்ற பொன்மொழியை எதிர்கால இளைஞர்களுக்காக புதைத்து சென்றவர்தான் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள். தென் தமிழகத்தில் கடை கோடியில் அக்டோபர் 31, 1931 ராமேஸ்வரத்தில் உதிர்த்தது இந்தியாவின் சூரியோதயம். மண்ணை ஆழ பிறந்தவன் அல்ல தன் மகன், விண்ணையே ஆழ பிறந்தவன் என்று அன்று ஜைனுல்லா அப்தீனுக்கும் ஆஷியா அம்மாவிற்கும் தெரியவில்லை. வீடு வீடாக சென்று நாளிதழ் போட்ட சிறுவன்தான் நாளை அதே நாளிதழில் தலைப்புச் செய்தியாக இடம்பெறுவான் என்று எவரும் நினைத்திருக்க மாட்டார்கள். உனது பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், ஆனால் உனது இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும் என்பதற்காக தனது ஆசிரியர் சிவசுப்பிரமணி அவர்களின் வழிகாட்டுதலில் உயர்கல்வியை முடித்தார். திருச்சி செயின்ட் ஜோசப் கல்லூரியில் இயற்பியல் பட்டம் பெற்றார். 1955 சென்னை MITயில் அறிவியல் விண்வெளி பொறியியல் படிப்பை முடித்தார். SSV 3 துணைக்கோள் விண்ணுக்கு அனுப்புவதற்கு முக்கிய பங்காற்றியதற்காக இந்தியாவின் உயர்ந்த விருதான பத்மபூஷன் விருது வழங்கப்பட்டது. அக்னி, பிருத்திவி, ஆகாஷ் முதலிய 5 ஏவுகணைகளுக்காக சிறப்பு பங்காற்றியதற்காக இவருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது. 2002 இந்தியாவின் 11வது ஜனாதிபதியாக பணியாற்றினார். அக்னி சிறகுகள், இந்தியா 2020 திட்டங்கள் முதலிய நூல்களை எழுதிய ஏவுகணை நாயகன் தான் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். யாதும் ஊரே யாவரும் கேளி என்ற ஒற்றை வார்த்தையை அமெரிக்க அரங்கில் மொத்த கூட்டத்துக்கு நடுவில் கூறிய ஒரே தமிழன் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். நீ விழுந்தாலும் விதையாய்தான் விழுந்திருக்கிறார், மாணவர்கள் என்னும் மரங்களை முளைப்பதற்காக. நன்றி, வணக்கம்.